ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ், அது கூடவே இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அண்ட் டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தொடர்ச்சியாக நம்ம திருமலை தரிசனம் போகிறவங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட், இமீடியட்டாக வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்ல இப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்ன மாதிரி ஸ்லாட் போகுது அண்ட் வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அதுவுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கான ஸ்லாட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட் தான் இப்போ ரன்னிங்ல இருக்கு. யாராவது கீழ் திருப்பதியில் ரீச் ஆகுறீங்கன்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நேரடி தர்ஷன்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நேரடி தர்ஷன்ல இப்போதைக்கு ப்ரெசெண்டா லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணல அப்படின்றது தான் நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட். கீழ் திருப்பதியில டெய்லியுமே நமக்கு வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் விஷ்ணு நிவாசம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ஏர்லி மார்னிங் 4 மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் போனீங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கு நடைபாதை ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து டோக்கன் வாங்கிக்கலாம். நடந்து போகலாம், நம்ம பஸ்லயும் போகலாம். எல்லா இடத்துலையும் கொடுக்கறதும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் தான். எங்கேயுமே திவ்ய தர்ஷன் வந்து கொடுக்கறது இல்லை. அதனால நடந்து போகணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதுக்கு அடுத்து இன்னைக்கான தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேரடியாக போகக்கூடிய இலவச தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெசெண்டாக லைனில் தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டிடிடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு 8 மணி நேரம், 8லேருந்து 10 மணி நேரம் வந்து ஆகுது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மணி நேரம், மினிமம் வந்து ஒரு 4 மணி நேரம் உங்களுக்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டாக இருந்தால் 1லேருந்து 2 மணி நேரம் ஆகும். 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுது. நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 73,712 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா நாளைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனும் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் நீங்க ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா நீங்க நேரடி தர்ஷனில் ஜாயின் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டு கூட நாளையில காலையிலையும் நீங்க இன்னொரு டைம் சாமி பார்க்க முடியும். க்ரௌட் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. பெரிய லெவல்ல க்ரௌட் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. எல்லா தரிசனங்களுமே ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க தாராளமா தரிசனத்துக்கு வந்து வரலாம். காலையில 8 மணியோட ஸ்டேட்டஸ் படி ஸ்ரீவாரி மெட்டில் 3 மணிக்கான ஸ்லாட் இன்னியோட டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பேலன்ஸ் வந்து 3500 டிக்கெட் இருந்திருக்கு. மேபி இன்னைக்கு உங்களுக்கு தரிசன டிக்கெட் வேணும், இன்னைக்கே நான் சாமி பார்க்கறதுக்கு டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும். எப்பவுமே வந்து ஸ்ரீவாரி மெட்டில் சாட்டர்டே சண்டே, அதாவது சனி ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள்ல மட்டும்தான் அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கொடுப்பாங்க. மற்ற நாட்கள் எல்லாமே சேம் டேயோட ஸ்லாட்ல மொத்தமா 5000 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அலிப்பேரி மெட்டு வழியே நீங்க நடந்து போறீங்கன்னா பக்கத்துல இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கான தரிசனம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது நேத்து வந்து டிடிடி இஓ வந்து முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பு எது ரிலேட்டடானது அப்படின்னா, வைகுண்ட துவார தரிசனம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த வைகுண்ட துவார தரிசனத்துல எவ்வளவு பேர் தர்ஷன் பார்த்திருந்தாங்க, ஸோ அது ரிலேட்டடான தகவல்கள் தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு 2023 டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கு 6.47 லட்சம் பக்தர்கள் வந்து ஸ்ரீவாரி கோவில்ல தரிசனம் வந்து செஞ்சிருக்கிறதா டிடிடியோட இஓ வந்து சொல்லியிருக்காரு. பக்தர்களுக்கு இடையூறின்றி குறித்த நேரத்திற்குள் இறைவனை வைகுண்ட வழியாக தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருந்தாங்க. தரிசனம் செய்து அன்னப்பிரசாதம் பெறும் பக்தர்களின் எண்ணிக்கை கடந்த முறையை விட அதிகரிச்சிருக்கிறதாகவும், குளிரின் காரணமாக வரிசையில் காத்திருப்பதை தடுக்க டைம் ஸ்லாட் டோக்கன்கள் வந்து வழங்கப்பட்டதா சொல்லியிருக்காரு. 10 நாட்களுக்கு விஐபி பிரேக் தரிசனத்திற்காக மொத்தம் 19,255 டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டதாகவும், இதுல 18,578 பேர் தரிசனத்துக்கு வந்திருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இதுல வந்து 677 பேர், அதாவது 3.3% பேர் வந்து தரிசனத்துக்கு வரல. அதுக்கு அடுத்தது இடைவேளை தரிசனத்திற்காக ஆன்லைன்ல மொத்தமா 6,858 டிக்கெட் வந்து முன்பதிவு செய்யப்பட்டதாகவும், அதுல 6,388 பேர் வந்து வந்திருந்ததாகவும், 470 பேர் வந்து தரிசனத்துக்கு வந்து வரலன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே டொனேஷன் மூலமா வரக்கூடிய தரிசனம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீவாணி நன்கொடையாளர்கள் விஐபி தர்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் 300 ரூபாய் எஸ்சிடி டிக்கெட் தான் கொடுத்திருந்தாங்க. அதுல 20,000 டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டது. 19,083 பேர் தான் தரிசனத்துக்கு வந்திருந்தாங்க. 917 பேர் தரிசனத்துக்கு வரல. 300 ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 2.25 லட்சம் வந்து டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல வெளியிடப்பட்டிருந்துச்சு. இதுல 1,97,524 பேர் மட்டும்தான் தரிசனம் வந்திருக்காங்க. 27,476 பேர் வந்து
தரிசனத்துக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்க. டைம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் 4.23 லட்சம் வந்து ஆஃப்லைன் கவுண்டர்ஸ் வழியா டோக்கன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதுல வந்து 3,24,104 பேர் தான் வந்து தர்ஷன் வந்திருந்ததாகவும் 90,850 பேர் தரிசனத்துக்கு வரல. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கினதுல 21% பேர் வந்து தரிசனத்துக்கு வந்து வரல அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா இந்த 10 நாட்கள் 47 லட்சம் பக்கமா பக்தர்கள் வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு வந்ததா வந்து மொத்தமா இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அலிப்பிரி நடைபாதையில மீண்டும் சிறுத்தைகள் நடமாட்டமும் கரடி நடமாட்டமும் இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்து தொடர்ச்சியா வெளியாகிட்டு தான் இருக்கு. இது தொடர்பாகவும் அந்த செய்தி வெளியீட்டுல முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க. அலிப்பிரி நடைபாதை பொறுத்த மட்டும் டிராப் கேமராக்கள் மூலமா சிறுத்தை மற்றும் கரடியோட நடமாட்டம் கண்டறியப்பட்டதை அடுத்து பக்தர்களை உடனடியாக உஷார்படுத்தி உரிய நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநில வனத்துறை 3.5 கோடி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் அதிநவீன டிராப் கேமராக்கள் வாங்குவதுடன் மற்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நைட் டைம்ல நடந்து போகக்கூடிய பக்தர்கள் வந்து கண்டிப்பா குரூப்பா போற மாதிரி தான் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதாங்க லேட்டஸ்டா நேற்று வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். தரிசனம் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கு. யார் வேணாலும் டிராவல் பண்ணுங்க. அதே மாதிரி லேட்டஸ்டா வர்ற இன்ஃபர்மேஷன் அண்ட் முக்கியமான தகவல்கள் தொடர்ச்சியா வீடியோவா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் மிஸ் பண்ணாம பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.